ஹாய் காய்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? ஆல்ரெடி நம்ம ஃப்ரம் அப்படின்ற சீரீஸோட சீசன் 1 வீடியோவை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இந்த வீடியோல நம்ம சீசன் 2 பார்க்க போறோம். சீசன் 1 விடவும் சீசன் 2 டபுள் மடங்கு அளவு பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்காக. ஸோ டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டிருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த சீசன் 2ல 10 எபிசோட் இருக்கு. இப்போ ஸ்டார்டிங்ல நம்ம படத்தோட ஹீரோ கையில மணி வச்சுட்டு அந்த டவுனுக்குள்ள அடிச்சுக்கிட்டே போறாரு. இப்ப பயங்கரமா காத்து வீசுது, மழை பெய்யுது, அவர் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. கண்ணை திறந்து பார்த்தா இதெல்லாம் கனவு. அவர் அந்த ஓட்டையில தான் விழுந்திருப்பாரு. ஹெல்ப் மீன் கத்த யாருமே அவருக்கு உதவி பண்ண மாட்டாங்க. அவர் கையில இருக்கிற லைட்டை மட்டும் வச்சு ஆன் பண்ணிட்டே இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா ஏற பாப்பாரு, ஆனா கால் வலிக்கு விட்டுரும். அவரால் ஏற முடியாது, அது ரொம்ப உயரமா இருக்கும். இப்ப அந்த டவுனை காமிக்கிறாங்க. பயங்கரமா காத்து வீசுது, மழை அடிக்கிறனால அவங்க பொருட்கள்லாம் எடுத்துட்டு அந்த பெரிய வீட்டுக்குள்ள எல்லாருமே போறாங்க. அப்ப அங்க இருந்த பல்ப் லைட் எல்லாமே பயங்கரமா வெடியுது. எல்லாரோட கண்ணு முகத்துல எல்லாம் பட்டுக்கிட்டே இருக்கு. காத்து வீசுறதுனால ஜன்னல் எல்லாமே உடைய ஆரம்பிக்குது. மக்கள் பயத்துல இருக்க. இப்போ அந்த டவுனுக்குள்ள ஒரு பஸ் வருது. இந்த பஸ்ஸை எல்லாருமே பாக்குறாங்க. இப்போ டோனாவும் ஜூனியர் ஆபீசர் கிட்ட ஹீரோட இடத்துல இப்ப நீதான் இருக்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் நீதான் சொல்லி புரிய வைக்கணும் போ அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த பஸ் டிரைவர் ஒரு லேடி தான் ஓட்டிட்டே போறாங்க. அதே இடத்துக்கு வராங்க. இப்ப அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு குண்டு பையன் இருப்பான். அவன் ஹெட்போன் போட்டுட்டே இருக்கும் போது அவனுக்கு ஒரு பயங்கரமான கனவு வரும். கண்ணை திறந்து பார்த்தா அவனும் இந்த இடத்துக்கு போக கூடாது, தயவு செஞ்சு பஸ்ஸை நிறுத்துங்கன்னு கத்த, அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு மொட்டை அடிச்சவன் இருப்பான். அவனும் டே என்னடா கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல அவன் மேல அவன் வாமிட் பண்ண. இதனால அந்த பையனுக்கு சமக்கம் வந்துடுது. உள்ளே சண்டை போறனால அந்த டிரைவரும் இருங்கடா நான் பஸ்ஸை நிறுத்துறேன், வெளியே வேணா இறங்கி போய் அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை நிறுத்துறாங்க. எல்லாருமே கொஞ்ச நேரம் பிரேக் எடுக்கலான்னு அந்த டவுனுக்குள்ள போறாங்க. இப்போ நான் இந்த இடத்த கிளீன் பண்ணணும், எல்லாமே வெளியே போங்கன்னு சொல்ல அந்த குண்டு பையன் பயத்திலே இருப்பான். அவனுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கும். அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு நர்ஸ் பொண்ணு இருப்பா. அவன் நான் இவனை பாத்துக்கிறேன்னு சொல்லி உனக்கு ஒண்ணும் இல்ல எல்லாமே சரியாயிரும் சொல்லிட்டு அவனை பேசி அந்த பஸ்ஸை விட்டு வெளியே வர வைக்கிறா. அப்படி அந்த பொண்ணு பஸ்ஸை விட்டு இறங்கி வந்து அந்த பையன் கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு அந்த போலீஸ் பையனும் வர, அவனும் பேசுறாங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்காக டாக்டர் வரா. இந்த பொண்ணும் இந்த நர்ஸை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகுறா. ஏன்னா அவ ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் பண்ணிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க சீசன் 1ல. அந்த பொண்ணு இவதான். இவளை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்பட இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த அந்த ஜூனியர் ஆபீசரும் சந்தோஷமா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள வருத்தமாவும் இருக்கு. அந்த இடத்த விட்டு அவன் போயிடுறான். இப்போ பஸ் ரெடியான பிறகு டிரைவரும் எல்லாமே பஸ்ல ஏறுங்கன்னு சொல்லும் போது என்ன ஆயிருக்கும்னா அந்த குட்டி பையனோட அப்பா அந்த வீட்டுக்குள்ள போகும்போது வீடு அறிஞ்சு விழுந்திருக்கும். இதனால அந்த குட்டி பையனோட அக்காவும் எங்க அப்பா மாட்டிக்கிட்டாரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க எல்லாருமே வருவாங்க. அந்த பஸ்ல இருக்கிற ஒரு 2 பசங்களும் நாங்க ஹெல்ப் பண்ணோம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போவாங்க. அப்படி என்ன ஆச்சுன்னும் போது என் மனைவி உள்ள போயிட்டா ஹெல்ப் பண்ணுங்கன்னும் போது ஒவ்வொரு பொருளா எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரம் டோனாவும் ஆபீசரும் போய் பஸ் டிரைவர் கிட்ட நான் சொல்றதை கேளுங்க, நைட்ல இங்க இருந்தீங்கன்னா ஆபத்து, அதனால நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போய் சேஃபா இருந்துக்கலாம்னு சொல்லும் போது அந்த பஸ் டிரைவர் லேடியும் என்ன வளர்றீங்க, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு நாங்க போகணும் போது நீங்க எவ்வளவு வாட்டி போனாலும் இதே இடத்துலதான் சுத்தி வருவீங்க, அதனால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிக்குது, உங்களுக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த பஸ் டிரைவர் லேடியும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இங்க பாருங்க யாருமே போய் அங்க ஹெல்ப் பண்ணாதீங்க, நம்ம இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த வீடு அப்படியே மொத்தமா சரிஞ்சு விழுந்துரும். ஹெல்ப் பண்ண போனவங்களும் உள்ள போய் மாட்டிப்பாங்க. அதுல மொட்டையா இருக்கிற பையன் மட்டும் வெளியே வந்துடும், அவனை காப்பாத்திருவாங்க. ஒரு பையன் உள்ள மாட்டிப்பான். அங்க இருக்கிற பார்ல ஒர்க் பண்றவரும் குட்டி பையனோட அப்பாவும் உள்ள ஃபுல்லாவே மாட்டிப்பாரு. டோனாவும் ரொம்ப பொறுமையா அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இன்னும் அதிகமான தகவல் வேணும்னா இந்த ஹோட்டலுக்குள்ள வாங்க, உங்க எல்லார்கிட்டயும் நான் பதில சொல்றேன்னு சொல்ல அந்த பஸ் டிரைவர் லேடியும் இவங்க பேச்ச கேட்கவே மாட்டாங்க. பொறுமையா அந்த டோனாக்கு இப்ப பயங்கர காண்டாகுது. அதனால அங்க அந்த கன்னை எடுத்து அந்த பஸ்ஸோட வீல ஷூட் பண்ணிடுறாங்க. ஆபீசரும் கையில இருக்கிற கன்னை வச்சு எல்லாரையும் மிரட்டுறாங்க. அந்த ஹோட்டலுக்குள்ள போங்கன்னு சொல்ல எல்லாமே ஹோட்டலுக்குள்ள போயிடுறாங்க. சில பேர் அந்த இடத்த விட்டு பயந்து இவங்க எல்லாம் கொலை பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடத்துல வேகமா ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இதனால ஹீரோட பையன் ஃபாத்திமா எல்லாருமே அவங்களை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இப்ப பிடிச்சவங்களை மட்டுமே அந்த ஹோட்டலுக்குள்ள வச்சு கதவை லாக் பண்ணிடுறாங்க. அதே நேரம் அந்த குட்டி பையனோட அக்காவும் அப்பா மாட்டிக்கிட்டான்னு வருத்தப்பட டோனாவும் இங்க பாரு இருட்ட தொடங்குது, உள்ள இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம அவங்கள பார்த்துட்டே தான் இருப்போம், ஆனா நீ உள்ள வந்தாதான் நீ சேஃபா இருப்ப,
இருப்பேன்னு சொல்லிட்டு ஓட்டை இருக்கிற இடத்தெல்லாம் கவர் பண்ணிட்டு அவங்க உள்ள போய் லாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஓட்டைக்குள்ள இருக்கிற அந்த குட்டி பையனோட அம்மாவும் விக்டரும் நடந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மாக்கு விக்டர் நீ எப்படிங்க வந்த அப்படின்னு கேட்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், இந்த இடத்த விட்டு போகணும், இந்த இடத்தான் மான்ஸ்டருங்க தூங்கிட்டு இருக்கும், அதனால எதையும் தொற்றாதீங்க, சைலண்டா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் அவங்கள கூட்டிட்டு போயிட்டே இருப்பாரு. அப்படி கூட்டிட்டு போகும்போது அங்க ஒரு பெட்டி இருக்கும். அதை திறந்து பார்த்தா அந்த லேடியோட திருமண ஆடை இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதெல்லாம் எப்படி என் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு போகும்போது அங்க மான்ஸ்டருங்க எல்லாம் தூங்கிட்டே இருக்கும். அப்படியே சைலண்டா போவாங்க. போய் பார்த்தா அங்க ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மைய பார்த்த விக்டர் பயங்கரமா எமோஷனல் ஆயிடுறாரு. அசையாம அங்கே இருக்க அந்த மான்ஸ்டருங்க விக்டரோட சத்தத்துக்கு விக்டர் கிட்ட வர அந்த லேடி விக்டரை இழுத்துட்டு வாங்கி இருந்து போகணும் போது, இல்ல என் மூளை வேலை செய்யல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு வழி தெரியலன்னும் போது விக்டர் நீயும் நானும் இந்த இடத்த விட்டு கண்டிப்பா தப்பிச்சிருவோம், நீ அமைதியா இருன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல நடுவுல டாய்ஸ் இருக்கும். இப்ப அங்க இருந்த ஒரு ஓட்டைக்குள்ள ஏதோ ஒண்ணு பால் தள்ளி விடுற மாதிரி தெரியும். என்னன்னு போய் பார்த்தா இறந்து போன குழந்தையோட உருவம். இத பார்த்து அவங்க பயந்து போய் அங்கிருந்து வேகமா ஓடுறாங்க. மான்ஸ்டருங்க எல்லாம் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வருது. ஒரு வழியா ஒரு காட்டுலக்கு ஒரு ஓட்ட வழியா வெளியே வந்து தப்பிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேக்குது. மேல இருந்து ஒரு கயிறு வருவோம். அந்த கயிறு புடிச்சிட்டு அவர் வெளியே வந்து பார்த்தா ஒரு வயசானவரை கைய கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவர் ரொம்ப நாளா இங்கேயே உணவு இல்லாம செத்துக்கிட்டு இருப்பாரு. அவரை பார்த்த பிறகு ஹீரோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க யாருன்னும் போது அவர் ஆல்ரெடி ஆர்மில இருந்திருப்பாரு. நாங்க மாட்டிக்கிட்டேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாத, முதல்ல உன் உயிரை காப்பாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. அங்க மியூசிக் சத்தம் கேட்கும். அந்த மியூசிக் நிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து போயிரு, இல்லனா உன் வாழ்க்கையில நீ மோசமான விஷயத்த பாப்ப அப்படின்னு சொல்ல, ஒண்ணும் இல்ல, நானும் நீங்களும் சேர்ந்து இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவரோட விலங்க உடைக்க ஹீரோ ட்ரை பண்ணுவாரு. இப்ப அந்த இடத்துல அந்த மியூசிக் சத்தம் கேக்குது. ரொம்ப கிட்ட கேக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல எந்த டோரும் ஓபன் பண்ணிட்டு பார்த்தா ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட், அதுல ஒரு ஸ்டாச்சு இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்க. இப்ப அந்த வயசானவரை ஹீரோ காப்பாத்தும் போது நீ என்ன காப்பாத்தாத, என்ன கொன்று என்ன நீ சாகடிச்சாதான் எனக்கு அது நல்லது, இல்லனா நான் இங்க உயிரோட சித்திரவதை தான் படுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. நான் அவளை காப்பாத்துறேன்னு சொல்லி ஹீரோ அவரோட கைய ஒண்ணு விலங்குல இருந்து எடுத்துருவாரு. பார்த்தா அவர் கைக்குள்ள ஏதோ ஒண்ணு போற மாதிரியே அவருக்கு தெரியும். ஹீரோ பாத்துட்டே இருக்க. இப்ப அந்த வயசானவர் ஹீரோ கைய குத்திட்டு ஏன் ரத்தம் இப்போ உன் ரத்தம்டா அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த வயசானவரை தள்ளிவிட திரும்பி பார்த்தா அவர் இப்ப காட்டுக்குள்ள இருக்காரு. அவர் ரொம்ப டயர்டா இருக்காரு. அப்படியே காட்டு வழியா நடந்து போக கீழே விழுந்துடுறாரு. எப்படி போகணும்னே அவருக்கு தெரியல. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு நாய் வருது. அந்த நாயை பார்த்து அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. இப்போ அந்த தாடிக்காரரை காமிக்கிறாங்க. அவரும் விக்டரை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த குட்டி பையனும் எதுக்கு நீங்க விக்டரை தேடுறீங்க அப்படின்னும் போது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் கண்ணுல ஒரு சிம்பிள் தெரியுதுன்னு சொல்லிட்டு அவர் டைரியில பார்த்த அந்த இமேஜ அந்த குட்டி பையன் கிட்ட காமிப்பாரு. அந்த இமேஜ்ல முன்னாடி ஒரு நபர் இருப்பாரு, பின்னாடி சின்ன வயசுல விக்டரோட புகைப்படம் அதுல இருக்கும். எனக்கு என்னவோ இவங்க ஆரம்பத்துல இருந்து இருக்காங்க, இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இந்த நபர் எனக்கு தெரிஞ்சு விக்டரோட அப்பாவை கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, விக்டரை புடிச்சா இங்க தப்பிக்க வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விக்டரோட ரூம அலசி ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. எதுவுமே கிடைக்காது. அப்ப அந்த குட்டி பையன் நீங்க அந்த சிம்பிளை தேடுறீங்களா, முதல்ல அந்த சிம்பிள் நல்லதா கெட்டதான்னு தேடுங்க, அப்பவே நமக்கு தப்பிக்க ஒரு வழி கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி பையனோட அம்மாவும் விக்டரும் அந்த காட்டு வழியா தப்பிச்சு போவாங்க. பார்த்தா ஒரு வேன் இருக்கும். அந்த வேனுக்குள்ள விக்டர் கூட்டிட்டு போறாரு. பார்த்தா தங்கக்கூடிய எல்லா பொருளும் அங்க இருக்கும். இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும் போது, சின்ன வயசுல என்னோட அம்மா இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க, இந்த இடம் சேஃப் தான், நீங்க உள்ள வரலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த குட்டி பையனோட அப்பாவை காமிக்கிறாங்க. அந்த வீடு இடிஞ்சு போன பிறகு உள்ள 3 பேர் மாட்டிப்பாங்க. அந்த பார்ல இருக்கிறவரு அந்த குட்டி பையனோட அப்பா, ஹெல்ப் பண்ண வந்த ஒரு பையன். ஹெல்ப் பண்ண வந்த பையனோட உடம்பு பயங்கரமா மாட்டிக்கிட்டு இருக்கும். வெயிட்டா இருக்கும்னால மூச்சு விட முடியாது, கத்திக்கிட்டே இருப்பான். இருட்டா இருக்கிறனால இந்த குட்டி பையனோட அப்பாவும் டேய் அவன் வாயை மூடுறா, கத்த வேணான்னு சொல்ல, இல்லன்னா மான்ஸ்டர் நம்மள பாத்துற போதுன்னு சொல்ல, அந்த பையனும் நான் கண்ட்ரோல் பண்றேன் ஆனா என்னால முடியலன்னு சொல்லிட்டு அவன் ரத்தம் வந்து எடுத்து ஸ்பாட்ல இறந்து போயிடறான். இதை பார்த்தா பார்ல இருக்கிறவரும் அந்த குட்டி பையனோட அப்பாவும் ஃபீல் பண்ண, இப்ப அந்த இடத்துக்கு அந்த மான்ஸ்டர் வருது. வந்து அந்த பார்ல இருந்தவரை கடிச்சு கொன்னுடுது. இந்த சத்தத்தெல்லாம் அந்த பையனோட அப்பா கேட்டுக்கிட்டே பயந்துகிட்டு இருக்காரு. அதே நேரம் இப்ப அந்த கடையை காமிக்கிறாங்க. உள்ள இருக்கிறவங்க எல்லாரையும் டோனாவும் ஆபீசரும் வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, அவங்க எல்லாம் நீங்க பண்றது தப்பு, நான் போலீஸ் கிட்டே சொல்லுவேன் போது, போலீஸ் கிட்ட வேணா சொல்லு, யார்கிட்ட வேணா சொல்லு, ஆனா அவங்க யாரும் இங்க இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே நேரம் அந்த குட்டி பொண்ணோட அக்காவும் பயந்துகிட்டே இருப்பா. இவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க, இப்ப அந்த மொட்டையும் ஆபீசர் கிட்ட அந்த கண்ணை புடிங்க, அவனை மிரட்டிட்டு வெளியே விடுங்க எங்களை அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவனை புடிச்சு எல்லாரையும் லாக் பண்ணி வச்சிடறாங்க. நாங்கெல்லாம் பண்றது உங்களுக்கு
உங்களுக்கு கடுப்பா இருக்கும்ல, விடிஞ்ச பிறகு உங்களுக்கே எல்லா உண்மையும் தெரியும், அது வரைக்கும் மூடிட்டு உள்ள இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உள்ளே எல்லாருமே அப்படியே நைட்டு தூங்கிடுறாங்க. ஆனா இந்த குழுவுல இருந்து சில பேர் வெளியே தப்பிச்சு போயிருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்த ஃபாத்திமாவும் ஹீரோட பையனும் உள்ள வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்ல, இல்ல அவங்க மோசமானவங்க எல்லாம் வேணும்னே தூரமா ஒளிஞ்சுகிட்டு இருப்பாங்க. இத பார்த்த ஃபாத்திமாக்கு பிரஷரா இருக்கும். இவங்க எல்லாம் கண்ணு முன்னாடி சாகுறது எனக்கு பார்க்க விருப்பம் இல்ல, எப்படியாவது அவங்களை காப்பாத்தணும்னு சொல்ல ஃபாத்திமா, அவங்க நம்மள நம்ப மாட்டேன்றாங்க, நம்மளால என்ன பண்ண முடியும், இருட்டுது, வா உள்ள போலாம் சொல்லிட்டு உள்ள போய் லாக் பண்ண அந்த பேய்கள் எல்லாம் வரும். அந்த பேய்களை பார்த்து தப்பிச்சு போனவங்க ஃப்ரெண்ட நினைச்சு பேச அப்படியே அவங்க எல்லாரையும் மர்டர் பண்ணிட்டே இருக்கும். இதெல்லாம் உள்ள இருக்கிறவங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோவும் வேகமா ஓடி போயிட்டே இருக்கும் போது அந்த நாய் ஒரு வேனு கிட்ட நிக்குது. அந்த வேனை தட்டி பார்த்தா உள்ள அந்த குட்டி பையனோட அம்மாவும் விக்டரும் இருப்பாங்க. அவங்க ஹீரோவையும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஹீரோ உள்ள போன கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த குண்டு பையன் வேகமா ஓடி வருவான். பின்னாடி அந்த மான்ஸ்டருங்க வரும். ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு இவனும் மான்ஸ்டரா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விட மாட்டாங்க. ஆனா அந்த பையனும், நாங்க பஸ்ல இங்க வந்தோம், எங்க ஆட்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க, நான் அந்த பஸ்ல தான் இருந்தேன் போது அந்த குண்டு பையனை உள்ள தள்ளிட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்த கல்லை எடுத்து அந்த வேனுக்குள்ள வைக்க அந்த மான்ஸ்டருங்க இவங்களை டிஸ்டர்ப் பண்ணல. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த கடைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் வெளியே வராங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ, அந்த குட்டி பையனோட அம்மா, விக்டர், அந்த குண்டு பையன் வர. ஹீரோ வரும்போது ஹீரோட கைய பாக்குறாங்க. அந்த வயசானவரோட கையில பார்த்த மாதிரி ஹீரோ கைக்குள்ள ஏதோ ஒண்ணு போகுது. சத்தமா ஒரு கேக்குது, ரொம்ப பயத்தை கொடுக்குது. இப்ப அவர் வீட்டுக்குள்ள வந்த பிறகு அந்த குட்டி பையனோட பொண்ணும், அப்ப நீங்க உயிரோட இருக்கீங்களான்னு கேட்க, நான் உயிரோட தான் இருக்கேன்றத அவர் சொல்றாரு. வேகமா ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு எல்லாமே வராங்க. இப்ப ஹீரோக்கும் ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பஸ் வந்துச்சு, இந்த பஸ்ல இருக்கிறவங்களோட எண்ணிக்கை என்னன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மொட்டடிச்ச பையன் மட்டும் யார் பேச்சும் கேட்காம அவன் இஷ்டத்துக்கு பண்ணுவான். இதை பார்த்து ஹீரோக்கு கோவம் வந்துரும். நீங்க உயிரோட சேஃபா இருக்கணும்னா நாங்க சொல்றத நீ கேட்கணும், இல்லன்னா இந்த இடத்த விட்டு வெளியே போயிருன்னு சொல்ல அவனும் சைலண்டா ஹீரோ சொல்றதை கேட்டுக்கிட்டு இருப்பான். அந்த பஸ் ஓட்டுற லேடியும் பஸ்ஸுக்குள்ள பாப்பாங்க. ஓடி போனவங்க நிறைய பேர் பஸ்ஸுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரோட சடலத்தை பார்த்த அந்த லேடியும் இவங்க சொல்றது உண்மைன்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோவும் டோனாவும் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூடயே அங்கேயே இருக்காங்க. ஹீரோட பையனும் அந்த ஜூனியர் ஆபீசரும் தேவையான பொருட்கள் எடுக்க போகும்போது ஒரு சத்தம் கேட்கும். பார்த்தா ஒரு பொண்ணு மட்டும் நைட் இங்க இருந்து தப்பிச்சு ஓடும் போது அவளோட தலையில கம்பி மாட்டிக்கும் மரத்து வழியா. அவளால நகர முடியாம உயிரோட தான் இருப்பா. அந்த மான்ஸ்டருங்க அவளை ஒண்ணும் பண்ணிருக்காது. இதை பார்த்த அவங்களும் அந்த டாக்டரை கூட்டிட்டு வர, அவளும் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பா. ஆனா அதுல ரொம்ப ரிஸ்க் இருக்கும். ஏன்னா தலைக்குள்ள அந்த கம்பி இருக்கும். எப்படி எடுத்தாலும் ரத்த போக்கு அதிகமா இருக்கும். மூளையில ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகும்னு சொல்லி என்ன பண்றதுன்னு குழப்பத்துல இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை கூப்பிட்டுட்டு, அவ செத்துதான் போயிருவா, எதுக்கு தேவையில்லாம நம்ம ஏதாவது பண்ணணுமான்னு கேட்க, நான் ஒரு டாக்டர் அப்படி நான் நினைக்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு நான் ட்ரீட்மெண்ட் தருவேன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல அவரும் போவாரு. அந்த பொண்ணோட தலையை லைட்டா தூக்க அந்த பொண்ணு எப்படியோ இறந்து போயிருவா. இதை பார்த்து அந்த டாக்டர் பயத்துல வேகமா அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட போய் அழுதுகிட்டு இருக்க. நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்த ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. இப்ப அவரும் டோனாவை பார்க்க போவாங்க. டோனாவும் அடிச்ச புயல்ல ஆல்ரெடி வச்ச செடிகள் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு, விளைச்சல் ரொம்ப கம்மி தான், ஆட்களும் அதிகமா இருக்காங்க, உணவு கொடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு டிப்ரெஷன்ல இருப்பாங்க. இப்ப விக்டரும் அவரோட வீட்டுக்கு போவாரு. ரூம் எல்லாம் கலைஞ்சிருக்கும். என் பொருளை யார் எடுத்ததுன்னு கேட்க அந்த தாடிக்காரர் தான் வந்தாருன்னு அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இப்ப அந்த தாடிக்காரரை பார்க்க போனா விக்டரோட ஒரு குட்டி கிட்டார் அவர் வச்சிருப்பாரு. அதை குடன்னு சொல்லிட்டு விக்டர் புடுங்கிட்டு வருவாரு. இது என் அம்மாவோடது, அவங்க மட்டும் தான் வாசிப்பாங்க, வேற யாரும் வாசிக்க கூடாதுன்னு சொல்ல, விக்டர் உன்னதான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன், இந்த புகைப்படத்தை பார்த்தியா, இது நீ தானே, கண்டிப்பா உனக்கு இந்த இடத்த விட்டு தப்பிக்க ஏதாவது ஐடியா கிடைக்கும்ல, பிளீஸ் எனக்காக சொல்லு, அப்படி சொன்னேன்னா நம்ம எல்லாருமே இங்க இருந்து தப்பிச்சு நம்ம வீட்டுக்கு போவோம்லன்னு சொல்ல, இதுதான் என் வீடே, உனக்கு எதுவுமே நான் சொல்ல மாட்டேன், எனக்கு உன்னை பிடிக்கலன்ட்டு அவரு வேகமா அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்ப அந்த ஜூனியர் ஆபீசரும் பிரீஸ்டோட வீட்டுக்கு போவாரு. அப்ப பேஸ்மெண்ட்ல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா அங்க சாரா இருப்பா. இந்த விஷயத்த உடனே ஹீரோ கிட்ட வந்து சொல்றாரு. ஹீரோவும் சாராவை பாக்குறாரு. நீ எப்படி இங்க வந்தானும் போது எனக்கு தெரியல, உங்களை விட்டுட்டு நான் மரத்துல பூந்தேன், பார்த்தா இங்க வந்துட்டேன், எனக்கும் ஒன்னும் புரியலன்னும் போது, பரவாயில்ல எப்படியோ நீ சேஃபா இருக்க, இப்ப மக்கள்கிட்ட நீ பண்ணது தப்பு இல்லைன்னு எப்படியோ சொல்லி நீயும் எங்க கூட இருந்தும் போது அது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா, எல்லாருமே என்ன கொலகாரையை தான் பாப்பாங்க, நான் இங்கே இறந்துறேன்னு போது, இல்ல இந்த விஷயத்த பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லணும் போது, அப்போ உங்களோட ஜூனியர் ஆபீசர் கிட்ட உங்க அப்பாவை கொலை பண்ணது நான் தான் நீங்க சொல்லுவீங்களான்னும் போது, அது மட்டும் நான் இன்னும் சொல்லல, அது நேரம் வரும் போது பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப ஜூனியர் ஆபீசர் கிட்ட இவளை வெளியே கூட்டிட்டு போனும் போது அவன் செம்ம காண்டாயிரான். அவ பண்ணது தப்பு, அவளுக்கு தண்டனை கொடுக்காம நீங்க அவளுக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னும் போது எனக்கும் புரியுது, ஆனா பிரீஸ்ட் தான் முதல்ல இவளை இங்க கூட்டிட்டு வந்தாரு, இவ மூலியமா நிறைய விஷயம் நடக்குது, சொல்லப்போனா காட்டை விட்டு தப்பிச்சதுக்கு இவ தான் காரணம், அதனாலதான் நான் இங்க இன்னும் உயிரோட இருக்கேன்
அதனால நான் சொல்றதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லி இவங்க பேசிட்டு இப்ப ஹீரோ வெளியே போக அவர் கையில திரும்ப ஸ்கின்னுக்குள்ள போற மாதிரியே தெரியுது. அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. இப்ப ஹீரோவோட பையனும் ஃபாத்திமாவும் மேரேஜ் பண்ணலான்ற ஐடியால இருப்பாங்க. ஏன்னா ஃபாத்திமா இப்ப பிரெக்னெண்டா இருப்பாங்க. இன்னும் எவ்வளவு நாள் இங்க உயிரோட இருப்போம்னு தெரியல. அது வரைக்கும் ஒன்னா வாழலாம்னு சொல்லி அவங்க ஒரு பிளான்ல இருக்க. இப்ப அந்த குட்டி பையனோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பாரு. அவங்க மனைவி ஒண்ணும் இல்ல, நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம், பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்ல அவங்க வீடு இப்ப மொத்தமா விழுந்திருக்கும். அதனால அவங்க அந்த ஜூனியர் ஆபீசரோட அம்மா கூடயே தங்கலான்னு ஒரு பிளான்ல இருப்பாங்க. திங்ஸ் எல்லாம் அங்க எடுத்துட்டு போவாங்க. இப்போ அவங்க வீட்டுக்குள்ளதான் அந்த மொட்டையா இருப்பான். அவன் ரொம்ப டெரரா இருப்பான். அவனோட பொருள் யார் தொட்டெல்லாம் திட்டுவான், எல்லாரையும் கத்திக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் டோனா பார்த்துட்டு நான் சொல்றத கேட்கலன்னா நீ என் வீட்டுல இருக்க கூடாது, வெளியே போன்னு சொல்லிட்டு அவனை அந்த பஸ்ஸுக்குள்ளே தங்க சொல்றாங்க. ஒரு கல்லை வச்சுட்டு இந்த கல் இதுக்கு அடுத்து உன்னை பாத்துக்கோ, நீ இங்க தனியா நிம்மதியா இருந்துக்கோ, உன்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவங்க வந்துடுறாங்க. இப்ப சாராக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த ஆபீசர் வரான். அவன் சாப்பாடு எடுத்துட்டு போய் சாரா கிட்ட கொடுக்கும் போது என் அம்மா உன்னை பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க, ஆனா நீ ஏன் இப்படி மோசமானவளா மாறின, நானும் ஒரு ஃப்ரெண்டா தான் பார்த்தேன்னு சொல்ல அவ அந்த ஆபீசரோட அப்பாவை கொன்ன விஷயத்த அவளே சொல்லிடுறா. இதை கேட்டு அவன் செம்ம கடுப்பாயிடுறான். உடனே ஹீரோ கிட்ட உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களே, இதுதான் நீங்க என் மேல வச்சிருக்க அன்பா, இதுக்கடுத்து உங்களோட ஜூனியர் ஆபீசரா நான் இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு பேட்ச கைட்டி அங்கேயே போட்டுட்டு போயிடுறான். செம கோவமா இருக்கான். இப்ப சாரா இருக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த குட்டி பையனோட அப்பா அம்மா அவளை அடிக்கிறதுக்காக வராங்க. ஆனா ஆபீசரும் தடுக்கிறாங்க. நீங்க பண்றது சரியே இல்ல, அவ என் பையனே கொல்ல ட்ரை பண்ணிருக்கா, அவளை எதுக்கு காப்பாத்துறீங்க அப்படின்னு கேட்க, இங்க பாருங்க எனக்கு புரியுது, ஆனா இவளோட ஹெல்ப் நமக்கு தேவை, அப்பதான் நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க கிட்ட பேச, அடுத்த வாட்டி அவ என் பையன் கிட்ட வந்தான்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளவு பொறுமையா பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப சாராவும் அவளோட வீட்டுக்கு போறா. ஆனா அந்த வீட்டுல ஆல்ரெடி வேற 2 பேர் இருப்பாங்க. நீ தானே உங்க அண்ணனே கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. என்னோட பொருள் இங்க இருந்துச்சேன்னும் போது நான் அதை ஸ்டோரேஜ் ரூம்ல வச்சுட்டேன், நீ அங்கேயே போய் எடுத்துக்கோன்னும் போது இப்ப அங்க போறாங்க. அப்ப அந்த சைனா பாட்டி இருக்காங்க. அவங்களும் நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்த்தது இல்ல, உன் பொருளை எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க. அவ பொருள் எடுத்துட்டு வெளியே வர அந்த ஆபீசர் பையனை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ என்ன சந்தோஷமா வாழ்ந்துருவேன்னு நினைக்கிறியா, இதுக்கு அடுத்து என்னோட எனிமையே நீ தானடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவன் பேசுவான். அந்த பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைப்பான். அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை எடுத்துட்டு அவ சர்ச்சிலேயே வந்து உட்காந்துடுறா. அப்ப அந்த குண்டு பையனும் உன்னை பார்த்தா பாவமா இருக்குன்னும் போது இல்ல எனக்கு இது தேவைதான், ஏன்னா என் அண்ணனை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு அவன் பயந்து அந்த இடத்த விட்டே போயிடுறான். இப்ப சாரா உயிரோட இருக்குன்ற விஷயம் தெரிஞ்ச பிறகு அந்த குட்டி பையன் பயந்துட்டு ரூம்லயே இருக்க. அவங்க அப்பா அம்மாவை ஒன்னும் பண்ண மாட்டானும் போது இப்ப அவனுக்கு தைரியம் வந்துடும். நான் சாரா கிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு சாரா கிட்ட போய் இங்க பார், எனக்கு உன்னை பார்த்தா பயம் இல்ல, நீ கெட்ட விஷயத்த பண்ணிருக்க, நீ எல்லாம் நிம்மதியாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு வர சாராவும் புரியுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப தாடிக்காரரும் அவர்கிட்ட இருந்த அந்த போட்டோ பாத்துக்கிட்டே இருக்க, அந்த போட்டோல இருக்க நபர் தாடிக்காரர் முன்னாடி நிக்க ஒரு பயந்து போயிடுறாரு. இப்ப விக்டரும் உன்கிட்ட பேசணும் வான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு. அந்த இடத்துல நிறைய கார் இருக்கும். நெப்பெல்லாம் சோகமா இருக்கணும், என் அம்மா இங்க கூட்டிட்டு வந்து இந்த மியூசிக் வாசிப்பாங்க, நீயும் வாசி அப்படின்னு சொல்ல அவன் ஒரு வாசிக்கும் போது அவன் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவான். நான் பழைய விஷயங்கள்ல ஞாபகம் வைக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் மறக்கதான் பார்ப்பேன், ஏன்னா இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி விக்டர் ரொம்ப எமோஷனலா பேசிக்கிட்டே இருக்க. இப்ப அந்த குட்டி பையனோட அம்மாவும் அவங்க கூட விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க முன்னாடி அந்த இறந்து போன குழந்தைங்களோட உருவம் தெரியும். இவருக்கு ஒரே பயம். ஆனா அந்த உருவங்கள் தனக்கு என்ன சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுல நடந்து போகும்போது ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்ட வழியா தான் அவங்க தப்பிச்சிருப்பாங்க. அங்க நிக்க அங்க திரும்பவும் அந்த கேம் இருக்கும். அந்த பசங்க எல்லாம் அப்படியே அவங்க கிட்ட வர பயந்து கத்துவாங்க. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு விக்டரும் அந்த தாடிக்காரரும் வந்துருவாரு. தாடிக்காரரும் எனக்கும் ஒரு ஆரிமையால எனக்கு கொல்ற மாதிரி எனக்கு உருவம் தோணுச்சு, அவங்க 2 பேருக்கு என்னென்ன விஷயம் நடந்ததுன்றத 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிப்பாங்க. இப்ப ஹீரோவும் நடந்த விஷயத்த பத்தி அந்த சைனா பாட்டிகிட்ட பேசணும்னு சொல்லி கடைக்கு போறாங்க. அப்படி பேசும்போது அந்த இடத்துக்கு அவங்க பையன் வந்துடுறாங்க. அம்மாட்ட நீங்க எதையும் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்ல, இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துறாரு. இப்ப சர்ச்சுக்கு போக அங்க அந்த மியூசிக் சத்தம் கேட்கும். இடத்துல ஒரு லேடி ஹீரோ கிட்ட டான்ஸ் ஆடுவாங்க. அவரோட கையில திரும்ப ஏதோ பூச்சி இருக்கிற மாதிரியே அவருக்கு தோணும். மயக்கம் போட்டு விழுந்துறாரு. பார்த்தா அவர் இன்னுமே அந்த கடையில தான் இருப்பாரு. அந்த ஜூனியர் ஆபீசரும் நான் அவரை வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னும் போது நான் ஆல்ரெடி உனக்கு சொன்னேன்ல இந்த இடத்துல சில விஷயங்கள் நடக்குது, எனக்கு அந்த காட்டுல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்தது, அதை விட்டு என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டே போக அவருக்கு முன்னாடி திரும்ப அந்த மியூசிக் பாக்ஸும் அதுல இருந்த ஸ்டாச்சுவை அப்படியே ஒரு பொண்ணா மாதிரி அவர்கிட்ட டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியும். இப்ப டக்குன்னு அது மறைஞ்சு போயிடுது. இது வேலைக்காகாது, நடந்த விஷயத்த டாக்டர் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் இதை சொல்ல அவங்களும் காயத்தை பாக்குறாங்க. எதுவுமே செப்டிக்
மூளைக்கான மாதிரி தெரியல, நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்து எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த பெரிய வீட்டுல இருக்கிற டோனா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க விளைய வச்ச காய்கறி எல்லாம் டவுனுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா அங்க சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு. ஆனா டோனா கூட இருக்கிற ஒரு வயசானவர் என்ன பண்ணுவாருன்னா, நமக்கு சாப்பாடு கம்மியாகிட்டே இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாரு. ஆனா டோனாவும் ஃபாத்திமாவும் நம்ம ஷேர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட தொடங்குது. இப்போ நைட்டு அவங்க இடத்துல அந்த குண்டு பையன் நிறைய சாப்பாடு சாப்பிட்டான்னு சொல்லி அங்க அந்த வயசானவர் சண்டை போட்டுட்டு கத்திக்கிட்டே இருப்பாரு. அப்ப கையில கத்தி வச்சுட்டே இருக்கும் போது ஹீரோட பையனும் சைலண்டா இருங்க, சண்டை போடாதீங்கன்னு சொல்லும் போது அவர் திரும்பும் போது தெரியாம ஹீரோட பையன் வயித்துல கத்தியால குத்திரும், ரத்தம் போயிட்டு இருக்கும். இப்ப எப்படியாவது நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம், ஆனா இருட்ட தொடங்கிடுச்சு, வெளியே போனா ஆபத்துன்னு எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும் போது அந்த குண்டு பையன் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் வேகமா நடந்து போவான். அவனை சுத்தி மாஸ்டர் வர வண்டி எடுத்துட்டு வந்துருவான். இப்போ ஃபாத்திமாவும் ஹீரோட பையன் அந்த குண்டு பையன் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்படிக்காது வேகமா தட்ட அவங்களும் இவங்களை சீக்கிரமா உள்ள வந்து லாக் பண்ணிடுறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்க அவங்க பையனுக்கு ரத்தம் அதிகமா போயிட்டு இருக்கும். இத பார்த்த பிறகு டாக்டரும் வேகமா இவனுக்கு ரத்தம் கொடுக்கணும், இவனோட பிளட் குரூப் என்னன்னும் போது ஓ நெகட்டிவ், ஹீரோவும் என்னோட ஓ நெகட்டிவ் தான் போது சரி உங்க ரத்தத்தை கொடுங்கன்னும் போது ஹீரோக்கு தெரியும் ஆல்ரெடி அவரோட ரத்தத்துல ஏதோ ஒரு மோசமான விஷயம் இருக்கு, அதுதான் பையனுக்கும் கொடுத்தோம்னா அவனுக்கும் பரவிரும் சொல்லி நான் தர மாட்டேன்னு சொல்லுவாரு. ஆனா ஃபாத்திமா செம்ம காண்டாயிடுறாங்க, எனக்கு என்ன இருக்கிறது உங்க பையன் மட்டும்தான், இப்பெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, தயவு செஞ்சு ரத்தத்தை கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்ப அந்த ஆபீசரும் நீங்க அந்த ரத்தத்தை எனக்கு பாஸ் பண்ணுங்க, அதனால சாபம் எனக்கு வரட்டும், உங்க ரத்தம் கிளீன் ஆயிரும்ல, அதை உங்க பையனுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் கையில கன்னும் கத்தியோட நிப்பான். என்ன முட்டாள்தனமான விஷயம் பண்றீங்க, இருங்க இப்ப என் ரத்தத்தை யார்கிட்ட பாஸ் பண்ணணும் அவ்வளவுதானே, நான் அதை பாத்துக்கேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வெளியே போற போன உடனே மான்ஸ்டருங்க வரும். அதுல ஒரு மான்ஸ்டரோட கழுத்துலயே ஒரு ரத்தத்தை கிழிச்சு வச்ச உடனே அவன் சிரிச்சுட்டு தான் இருப்பான். இப்ப திடீர்னு கீழே விழுந்து அப்படியே சுருண்டு இறந்து போக மத்த மான்ஸ்டர் எல்லாருமே அந்த இடத்த விட்டு போயிடும். ஹீரோவும் பாப்பாரு, இப்ப கை நார்மலா தான் அவருக்கு ஃபீல் ஆகும், எதுவுமே உடம்புல இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரத்தத்தை அவங்க பையனுக்கு கொடுக்க அவங்க பையன் இப்போ நார்மலா ஆயிடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில விடியுது, அந்த உடல் அங்கேயேதான் இருக்கும், அது நகரவே நகராது. அப்போ ஹீரோ ஒரு விஷயம் சொல்லுவாரு அந்த டாக்டர் லேடி கிட்ட, இந்த உடலை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம், அதனால இவங்க எப்படி உயிர் வாழ்றாங்க, எது மூலியமா அவங்க உண்டானாங்க அப்படின்ற நமக்கு தகவல் கிடைக்கும், அது நமக்கு தப்பிக்க ஒரு வழியா இருக்கணும் போது டாக்டரும் எனக்கும் அதை தெரிஞ்சுக்க ஆர்வமா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் வினோதமான விஷயங்கள் தோணிக்கிட்டே இருக்கும். இவங்க பண்ற இந்த விஷயத்துக்கு அந்த ஜூனியர் ஆபீசர் ஒத்துக்கவே மாட்டான், அதுங்க ஆபத்தானது, அதுங்களை கூட வச்சுட்டா நமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டே இருக்க ஹீரோ அந்த டாக்டர் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாருமே பேஸ்மெண்ட்டுக்கு அந்த உடலை தூக்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ உடலை கட் பண்ணும் போது அந்த டாக்டரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாமிட் வந்துடும் சொல்லி உடம்பு சரியில்லைன்னு தூங்க வச்சிடறாங்க. இப்போ அவங்க ஏதோ சத்தம் கேக்குதுன்னு வந்து பார்த்தா அந்த மான்ஸ்டர் இவங்களை நோக்கி வருது. ஹீரோவும் கண்ணால ஷூட் பண்ணிட்டே இருக்க அங்க அந்த மியூசிக் பாக்ஸ் பிளே ஆயிட்டே இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா இது ஒரு கனவு, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு மாதிரி பயங்கரமான விஷயங்கள் தோணிக்கிட்டே இருக்கு. இப்ப அந்த டாக்டரை உடலை கட் பண்ண போக அந்த ஜூனியர் ஆபீசர் பயங்கரமா கத்திட்டு அந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு வந்துடுறாரு. நீ பண்றது முட்டாள்தனம், இதனால ஏதாவது உனக்கு ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் போது அப்பெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாதான் இங்க தப்பிக்க முடியும் போது அதுக்கு உயிரை ரிஸ்க் வைக்கணும் நீ ஏன் நினைக்கிற, அது உடம்ப கட் பண்ணும் போது ஏதாவது ஒரு பாய்சனோ இல்ல இன்ஃபெக்ஷனோ நமக்கான என்ன பண்றதுன்னு போது நான் அது பண்ணதான் போறேன், நீ என் கூட இருந்தாலும் இல்லனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட அந்த பையன் வரவே மாட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு வர இப்ப அந்த உடலை கட் பண்றாங்க. மனுஷங்க மாதிரிதான் உடல் இருக்கு, ஆனா உடல்ல ரத்தமே இல்ல, எப்படி ரத்தமே இல்லாம இருக்கும், அப்ப இந்த உடல் நகராதேன்னு சொல்லிட்டு கோவத்துல அந்த உடலை போட்டு அமுகிக்கிட்டே இருப்பா. அப்படி பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்க எல்லோ கலர்ல ஒரு லிக்விட் வெளியே வரும், ஒருவேளை இந்த திரவத்து மூலியமா தான் இதுங்க உயிர் வாழுதுன்னு சொல்லி அதை அவங்க எடுத்து லாக் பண்ணி வச்சிடறாங்க, இதை வச்சு டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்ப அந்த குட்டி பையனோட அப்பாவும் அந்த மொட்டையனோட சேர்ந்து அவன்கிட்ட ஒரு ட்ரோல் கேமரா இருக்கும், அது மூலியமா சிக்னலுக்கு டவர் மாதிரி ரெடி பண்ணலாமான்னு சொல்லிட்டு காட்டுலாம் கூட பேசிட்டே போகும்போதுதான் சாரா எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு விஷயம் சொல்லுவான். அப்ப சாராவை நம்ம கேக்குற மாதிரி கேள்வி கேட்டா வாயில இருந்து உண்மை வந்துடும் சொல்லிட்டு சாராவை சர்ச்சில் பார்த்துட்டு உன்ன சாகிறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னா, அவன் எப்படி சாவான்னு கூட அவனுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவளை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. எப்படியோ வாயில இருந்து ஏதாவது ஒரு உண்மை வரும்னு, ஆனா அவ எதுவுமே சொல்ல மாட்டான், ஏன்னா அவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்த பத்தி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான். இப்ப அந்த இடத்துக்கு டோனா வராங்க. என்னடா பொறுக்கி பசங்களா, ஒரு பொண்ணு தனியா இருந்தா போதுமே அவளை வந்து பயமுறுத்துறீங்களே, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒண்ணும் இல்ல நம்ம போது இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்ன பிறகு டோனா கிட்ட அந்த குட்டி பையனோட அப்பாவே நான் மன்னிச்சிருங்க, நாங்க அப்படி பேசிருக்க கூடாது, தப்புதான், அந்த மொட்டையன் தான் சொல்ற பேச்சு எதுவுமே கேட்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த போலீஸ் ஆபீசர், அந்த குண்டு பையன், டாக்டரோட கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாருக்கும் அந்த மியூசிக் பாக்ஸோட இமேஜும் பயங்கரமான
பேயோட உருவமும் தெரியும். இத வெளிய சொல்லலாமா சொல்ல வேணாமான்னு சொல்லி எல்லாம் பயத்திலேயே இருப்பாங்க. இப்ப அந்த குட்டி பையனோட அம்மாவும் அந்த தாடிக்காரரை பார்க்க போவாங்க. எனக்கு நடந்த விஷயத்தெல்லாம் பத்தி உன்கிட்ட சொல்லிட்டேன், உனக்கு எப்பெல்லாம் விஷயங்கள் தோணுதுன்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது தாமஸ்ன்னு சொல்லி ஒரு பேரை சொல்லுவாங்க. சொல்ல போனா இவங்களுக்கு 3வது ஒரு ஆண் குழந்தை பிறந்திருப்பான். அவன் பேரு தாமஸ். சின்ன வயசுல இருக்கும் போது அவன் ஒரு விபத்துல இறந்து போயிருப்பான். அவனோட உருவம் அதுதான் அந்த குழந்தைங்க சொல்ல வராங்களான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டே இருக்க அவங்க கிட்ட இருக்கிற அந்த புக்கை பார்ப்பாங்க. அந்த லோகோ எல்லாம் பார்க்கும் போது இந்த லோகோ என்ன விட்டு அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போகும்போது ஒரு குகையில நான் பார்த்தேன்னும் போது அந்த குகைக்குள்ள போறாங்க. இந்த குகையில இருந்தா நாங்க தப்பிச்சு வந்தோம்னும் போது ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட விக்டர் சொல்லலன்னு சொல்லி விக்டரை பார்க்க போறாங்க. ஆனா விக்டரும் அந்த குட்டி பையனுக்கு அவனோட சின்ன வயசு ட்ரெஸ் கொடுத்துட்டு அவனை கடை கூட்டிட்டு போவான். அப்ப அந்த இடத்துக்கு விக்டரை பார்த்து அந்த தாடிக்காரரும் உனக்காக கஷ்டப்பட்டு நான் பாட்டு பண்ணேன், ஆனா ஏன்டா என்கிட்ட எந்த உண்மையா சொல்ல மாட்டேன்ற, இந்த லோகோ பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னேன், ஆனா குகையில அந்த லோகோ பார்த்தேன்னு சொல்லி அந்த குட்டி பையனோட அம்மா சொல்றாங்க, என்கிட்ட எல்லா உண்மையா சொல்லு, நீ உன் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படவே மாட்டியான்னும் போது இதுதான் என் வீடு நான் சொன்னேன்ல, வேகமா அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இத பார்த்த பிறகு அந்த குட்டி பையனோட அம்மாவும் நபர்கிட்ட இப்படிதான் ஆஷா பேசுவியா, நானே இல்ல உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு விக்டரை பார்க்க போக அப்ப விக்டர் ஒரு பிளாஷ்பேக்க சொல்லுவாரு. சின்ன வயசுல இருக்கும் போது ஒரு பேஸ்மெண்ட் கல்லு விழுந்து ஒரு மான்ஸ்டர் இருந்த மாதிரி தாடிக்கார ஸ்டார்டிங் பார்த்திருப்பால, அந்த இடத்துல விக்டர் சின்ன பையனா இருக்கும் போது அவங்க அம்மா நீ இங்கே இரு விக்டர் நான் வந்துடுறேன்னு சொல்லி வேகமா வெளியே போனவங்க திரும்பி வந்திருக்க மாட்டாங்க, இறந்து போயிருப்பாங்க. அதுக்கடுத்து விக்டர் வெளியே வந்து பார்க்கும்போது எல்லாமே இறந்து போயிருப்பாங்க. அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையனும் நாயை மீட் பண்ணிருப்பான். இந்த விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, வேற எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லி விக்டர் பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்ப அந்த கார் இருக்கிற இடத்துக்கு விக்டர் கூட்டிட்டு போவாரு. எனக்கு எந்த விஷயம் எல்லாம் நான் மறக்கணும்னு நினைக்கிறேனோ அதை வரைஞ்சி இந்த இடத்துல வச்சிருவேன்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற காரோட டோர் ஓபன் பண்ண நிறைய டிராயிங் இருக்கும். அதை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும் போதுதான் இப்ப அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அவருக்கு கூட பிறந்த ஒரு சகோதரி இருந்தா அது இப்பதான் அவருக்கு ஞாபகம் வரும். அதை பார்த்த உடனே அவர் கதறி கதறி அழுகிறாரு. பிளாஷ்பேக்ல என்ன காமிக்கிறாங்கன்னா அந்த குகைக்குள்ள அவங்க அம்மா நீ இங்கே இரு விக்டர் நான் வந்துறேன்னு சொல்லும் போது அவங்க தங்கச்சி கிட்டையும் இங்கே இரு அவனை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவளும் அம்மா என்னை விட்டுட்டு போகாதமான்னு சொல்லி அவ கூடயே போயிருப்பா. அதுக்கடுத்த 2 பேரும் காணாம போயிருப்பாங்க. அதனால விக்டர் அவங்க கூட பிறந்த சகோதரின்னு ஒருத்தி இருந்ததையும் மறந்திருப்பாரு. இப்ப கதறி கதறி அழுகிறாரு. என்னால என் அம்மாவையும் காப்பாத்த முடியல, அவளையும் காப்பாத்த முடியல, நான் ஒரு வேஸ்ட்ன்னு அழுதுகிட்டே இருக்க. இல்ல விக்டர் நீ அப்ப சின்ன பையன், உன்னால என்ன பண்ணிருக்க முடிஞ்சிருக்கும், மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க டிராயிங் பார்க்கும் போது அப்ப அங்க ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சிருப்பான். இது என்னதுன்னு கேட்க என் அம்மா அன்னைக்கு நைட் அங்கதான் போகணும்னு நினைச்சாங்க, அங்க எல்லா குழந்தைங்களையும் காப்பாத்தணும்னா அவங்களை அந்த இடத்த லாக் பண்ணணும்னு சொன்னாங்க, அதுக்கு அடுத்ததுல இருந்தா எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்களுக்கு அது லைட் ஹவுஸ் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயங்கள் தோணிக்கிட்டே இருக்கும். அதே நேரம் இங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டரோட கேர்ள் ஃபிரெண்ட் பயத்துல இருக்க இப்ப அந்த உடல் பேஸ்மெண்ட்ல இருக்கு போய் பார்த்தா நிறைய பூச்சிகளா இருக்கும். அதை துணியால டைட்டா கட்டிட்டு அதை எரிக்கிறதுக்காக எடுத்துட்டு போறாங்க. அப்படி எடுத்துட்டு போகும்போது இந்த விஷயத்த அந்த மொட்டையன் பாத்துருவான். அதனால இந்த விஷயத்த பத்தி அந்த குட்டி பையனோட அப்பா கிட்ட போய் சொல்றான். அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க, ஒருவேளை எல்லா மனுஷங்களும் அவங்களே கொள்றாங்களா என்னன்னு தெரியல, நம்ம அந்த டோனாவை புடிச்சு வச்சு எல்லா உண்மையும் கேட்கலாம்னு சொல்லிட்டு டோனாவை காட்டுக்குள்ள லாக் பண்ணி வச்சிடறான். வச்சுட்டு டோனாவே கொல்ல போக இத பார்த்த அந்த குட்டி பையனோட அப்பாக்கு கோவம் வருது. உனக்கு என்ன பைத்தியமான்னு சொல்ல, ஆமா எனக்கு பைத்தியம் தான்டா, இவ உண்மையை சொல்லனா நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கார்கி அப்படியே காட்டுல தூக்கி போட்டுறான். இருட்ட வேற தொடங்குது. உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்க அதே நேரம் இருக்கு ஒரு தகவல் வரும். வீட்டுக்குள்ள போய் பார்த்தா காலையிலேயே ஒரு லேடி அவங்க ரூம்ல இறந்து போயிருப்பாங்க. அவங்க லவ்வரும் இவ பயத்துல இருந்தா கத்திட்டு இருந்தா, நான் உள்ள வந்து பார்த்தா இறந்துட்டா, இந்த வீட்டுக்குள்ள கல்லும் இருக்கு அதுவும் இருட்டும் ஆகல, எப்படி இவ இறந்தா, மான்ஸ்டர் எப்படி வந்தது எனக்கு தெரியலன்னு சொல்லி அவன் பயத்துல இருக்க இது என்னடா புது வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரே குழப்பம். அதே நேரம் அந்த நபரும் அந்த பெரிய வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாம் காலையில கூட மான்ஸ்டர் வருது, எது வேணா என்ன வேணா ஆகும், நீங்க நம்பிக்கையா இருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கையை விட்டுருங்க, எல்லாம் சாகதான் போறோம்னு சொல்லி எல்லா கிட்டையும் நெகட்டிவா பேசிட்டே இருப்பான். அங்க இருக்கவங்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. உங்களுக்கு என்ன பைத்தியத்தை புடிச்சிருக்கா, இப்ப காரெல்லாம் எடுக்க முடியாது, இங்க தான் மாட்டிப்போ, சரி வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்தா டேமேஜ் ஆன வேனுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த மொட்டையன் தப்பிக்க போகும்போது லூசுத்தனமா பண்ணாதரா மொட்டை, மூடிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு சம்மாடி அடிச்சுட்டு லாக் பண்ணி வைக்கிறாங்க. கையில விலங்கு போட அவங்க அப்படியே உள்ள பயந்துகிட்டே இருக்காங்க, என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளேயே வெயிட் பண்ணிட்டே இருக்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியே இந்த மான்ஸ்டர் எல்லாம் கிட்ட வருது.
அதே நேரம் இப்போ அந்த வேனுக்குள்ள அந்த மியூசிக் சத்தம் கேக்குது. இத பார்த்த ஹீரோவும் வெளியே இருக்கிற அந்த மான்ஸ்டரை விடவும் ரொம்ப டேஞ்சர் ஆனது இந்த மியூசிக் தான். எப்படியாவது நம்ம இந்த இடத்த விட்டு வேகமா போகணும்னு சொல்லிட்டு இவங்க வேகமா வெளியே போறாங்க. ஹீரோ கிட்ட ஸ்பேர் கீ இருக்கும். அந்த வேனை ஆன் பண்ணிடுறாங்க. அப்ப ஹீரோ வெளியே போகும்போது அவரோட மனைவியோட உருவம் தெரியுது. ஆனா இதெல்லாம் இலூஷன். அவர் தப்பிச்சு வேகமா அந்த வேனுக்குள்ள ஏறிடுறாரு. டோனா அந்த குட்டி பையனோட அப்பா ஹீரோ வேனுக்குள்ள போக அந்த மொட்டையை மட்டும் காட்டுக்குள்ள வேற பக்கமா ஓடி போவான். ஆனா அவனை சுத்தி பூச்சிங்கள்லாம் கூட்ட கூட்டமா அவனை நோக்கி வருதுங்க. அதை பார்த்து அவன் கத்துறான். அதே நேரம் வேகமா வேனை ஓட்டிட்டு அவங்க அந்த பெரிய வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. உள்ள எல்லாருமே வெயிட் பண்ணிட்டே இருக்க இப்ப அந்த டாக்டரோட கேர்ள் ஃபிரெண்டும் வினோதமா நடந்துக்கிறா. இப்ப அவ ஜன்னலை ஓபன் பண்ண அதுக்குள்ள அவ கேர்ள் ஃபிரெண்ட் வந்து நீ லூசா இப்பெல்லாம் பண்ணாதன்னும் போது என்ன சுத்தி ஏதோ நடக்குது, உனக்கு என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா, நான் இதெல்லாம் வேணும்னு பண்றேன் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவ கத்துக்கிட்டே இருப்பா. அவளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க இப்போ அந்த பொண்ணோட கண்ணு வெள்ளையா மாறுது. அந்த பொண்ணு கண்ணு மட்டும் இல்ல, இப்ப அந்த குட்டி பையனோட வீட்டுல அவங்க அம்மாவும் தாடிக்காரரும் பேசிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க அம்மா எனக்கு என்னவோ விக்டர் அம்மா சொன்னது கரெக்டா கூட இருக்கலாம். அந்த லைட் ஹவுஸ்க்குள்ள நம்ம குழந்தைங்களை காப்பாத்தினா அது நம்ம ஊருக்கு போகக்கூடிய வழிய காமிக்கும் போது அவங்க பொண்ணு கத்துறா. அவங்க பொண்ணோட கண்ணும் வெள்ளையா மாறுது. இது எதனால நடக்குதுன்னு இவங்களால புரிஞ்சுக்கவே முடியல. இப்ப அடுத்த நாள் காலையில டோனாவும் சில ஆட்களும் அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு காட்டுக்குள்ள தேடி பார்க்கும் போது அவன் உயிரோட இருக்கான். அவனோட கண்ணும் வெள்ளையா இருக்கு. தினமும் ஏதாவது ஒரு புது புது பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை நம்ம எப்படி சரி பண்ண போறோம்னு சொல்லி உங்களுக்கு குழப்பமா இருக்க அவங்க 3 பேருமே ரொம்ப வியர்டா கத்துறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த பாக்குற மாதிரி அவங்களுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. இப்ப ஹீரோவும் அந்த ஆபீசரும் சேர்ந்து சாராவை அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அவளுக்கு திரும்ப ஏதாவது வாய்ஸ் கேட்கும். அது மூலியமா இதை குணப்படுத்தலாம்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட் ஹீரோ தப்பிச்ச அந்த இடத்துக்கு சாராவை கூட்டிட்டு போறாங்க. சாரா அந்த இடத்துக்கு போன உடனே எனக்கு ஒரு மியூசிக் பாக்ஸோட சத்தம் கேக்குது. அது என் கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் என் கண்ணுக்கு தெரியலையே, இல்ல அது இங்கதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ஒருத்தன் இருக்கான், அவன் நம்மளை பார்த்து சிரிக்கிறான். அவனும் உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்றான், ஏன்னா அவனை நீ விட வச்சுட்ட. இதுக்கு அடுத்ததான் அவன் உங்க எல்லாரையும் வேதனைப்படுத்த போறான், உங்க எல்லாரையும் சாகடிக்க போறேன்னு சொல்றான். இதுக்கு ஒரு முடிவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா கத்துறா. அவ மூக்குல இருந்து ரத்தம் வருது. சரி சரி நம்ம இங்க இருந்து போலான்னு சொல்ல இல்ல நான் இன்னும் முழுசா முடிக்கல. ஜூலியும் மத்தவங்களும் இப்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. அவங்க சாக போறாங்க. அவங்க சாகிறத நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் எதை மூலியமா தடுக்க முடியும் போது அந்த மியூசிக். ஆனா அந்த மியூசிக் தான் நம்ம கண்ணுக்கே தெரியல, அது எப்படி நம்ம ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்ல அவ அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். இப்ப என்ன பண்றதுன்னும் போது வேற வழியே இல்ல. நம்ம ஊர் மக்களை இப்போதைக்கு காம் படுத்தணும். அவங்க டென்ஷன் ஆகி ஏதாவது முட்டாள்தனமான காரியம் பண்ணாங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை. இது நம்ம சீக்கிரமா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல அதே நேரம் லாஸ்ட் ஒருத்தரோட கேர்ள் ஃபிரெண்ட் இறந்து போனாங்க. அவர் ரொம்ப காமா இருப்பாரு. இப்போ அவரு கரேஜ்ல வச்சிருந்த கண்ணை தூக்கிட்டு வேகமா போறாரு. இப்ப அந்த குட்டி பையனோட அம்மாக்கும் என்ன பண்றதே தெரியல. தான் பொண்ணு இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கு, அவளை எப்படியாவது குணப்படுத்தணும்னு நினைச்சிட்டே இருக்க அந்த இடத்துக்கு விக்டர் வராரு. அவரோட டிராயிங்க காமிக்க மரத்துல நிறைய கண்ணாடி பாட்டில் தொங்கப்பட்டு இருக்கும். இந்த இடம் எனக்கு தெரியும் போது ஒருவேளை இங்க போனா தான் பொண்ணு சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு விக்டர் என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க. இங்க அந்த தாடி இருக்கிறவரும் இந்த குட்டி பையனோட அம்மா லாஸ்ட் காமிச்சா குகைக்குள்ள அந்த சிம்பிள் இருக்குன்னா அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி யாருக்கும் தெரியாம அந்த குகைக்குள்ள போறாரு. அந்த குகைக்குள்ள போயிட்டே இருக்கும் போது பார்த்தா அங்க நிறைய குழந்தைங்க படுத்துக்கிட்டு இருக்க. அவங்க எல்லாம் மேல பார்த்து கத்துறாங்க. பார்த்தா மேல அந்த சிம்பிள் இருக்கும். இவருக்கு ஒண்ணும் புரியாது, பயந்து வேகமா வெளியே வந்துடுறாரு. இப்போ ஹீரோட பையனுக்கு திருமணம். ஃபாத்திமா கூட அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. ரொம்ப சந்தோஷமா அவங்க 2 பேரும் வாழ்த்து சொல்லிட்டு இப்ப அவரு காட்டுக்குள்ள போறாரு. அப்படி அவரு காட்டுக்குள்ள போகும்போது கரெக்டா அவரு தப்பிச்சு அந்த இடத்துல போய் நிக்க அவர் திரும்பவும் அந்த வயசான இருக்கிறவரோட இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல 3 சங்கிலியில ஜூலி அந்த மொட்டையன் டாக்டரோட கேர்ள் ஃபிரெண்ட் அங்க இருப்பாங்க. கத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள காப்பாத்த ட்ரை பண்ண அந்த இடத்துக்கு அவங்க மனைவியோட உருவம் தெரியும். நீ ரொம்ப நல்லவன், நான் உன்னை நம்பல, என்னாலதான் உனக்கு எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு அவரை டைவர்ட் பண்ணும் போது அதுக்குள்ள ஹீரோ அந்த மியூசிக் பாக்ஸ மிதிச்சு நெருப்பால கொளுத்துறாரு. அப்படி கொளுத்த உடனே அந்த 3 பேரும் இப்ப கண்ணை திறந்து பாக்குறாங்க. அவங்க நார்மலா ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. இப்ப அவர் கண்ணுக்கு நாய் தெரியுது. அந்த நாயை ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. அவர் போயிட்டே இருக்கும் போது அந்த கண்ணை வச்சிருக்கிற நபர் ஹீரோ பார்த்து ஷூட் பண்ண ஹீரோக்கு வேற வழி தெரியாது, அவனை ஷூட் பண்ணி சாகடிச்சிடுறாரு. இப்ப அந்த குட்டி பையனோட அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்களும் அவங்க கணவர் கிட்ட பொண்ணை காப்பாத்தணும்னா எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு விக்டரை கூப்பிட்டு ஆல்ரெடி அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க பொண்ணு கண்ணை திறந்து பார்த்திருப்பாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதனால விக்டர் கூட காட்டுக்குள்ள
ஓட்டைக்குள்ள போவாங்க அந்த மரத்தை தேடி. விக்டரும் வழி காமிக்கும் போது அந்த மரம் அங்க இருக்கவே இருக்காது. எங்க போச்சு இது, நான் தப்பான வழிக்கு கூட்டிட்டு வந்துட்டேனோன்னு சொல்லி ரொம்ப குழப்பத்துல இருக்கு. அப்ப பார்த்தா அந்த இடத்துல அந்த மரம் இருக்கும். விக்டரும் என் அம்மாவோட உடலை நான் இங்கதான் பார்த்தேன், அவங்க அந்த ஓட்டைக்குள்ள போகல, அதனாலதான் இறந்துட்டாங்க. ஆனா இந்த ஓட்டைக்குள்ள போனேன்னா நீ அந்த லைட் ஹவுஸ்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கடுத்து நான் என்ன பண்ணோம் எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்ல, விக்டரும் அவர்கிட்ட இருந்த லஞ்ச் பாக்ஸ அவங்க கிட்ட கொடுப்பாரு. இதுல உணவு இருக்கு, நீ சேஃபா போ அப்படின்னு சொல்ல, அவங்க அந்த ஓட்டைக்குள்ள போக இப்ப பார்த்தா லைட் ஹவுஸ் கிட்ட வந்துடுறாங்க. அந்த லைட் ஹவுஸ்க்குள்ள போகும்போது அங்க எந்த குழந்தைங்களும் இல்ல. இப்ப அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட பையனும் என்ன மன்னிச்சிரு, இது ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மேல இருந்து புடிச்சு தள்ளி விட்டுறான். அப்படி தள்ளி விட்ட பிறகு இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கண்ணை திறந்து பாக்குறாங்க. அவங்க நார்மல் உலகத்துல ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. டாக்டர் வந்து நல்லவேளை நீங்க கண்ணை திறந்து பாத்துட்டீங்க, ரொம்ப நாளா கண் மூடிதான் இருந்தீங்க, இப்ப உங்களுக்கு பரவாயில்லையான்னு சொல்ல அவங்க ஜன்னலை பாக்குறாங்க. அவங்க வேற ஒரு நாட்டுல இருப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இதோட இந்த சீசன் 2 முடிக்கிறாங்க. எண்டிங்ல பயங்கரமான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்கல்ல. சோ என்ன அடுத்ததுன்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த சீசன் 3ல வந்து உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.